இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஸ்டூடியோ ஜிபிலி. இதை ஏஐ டூல்ஸ்ல போட்டு உங்க போட்டோஸ்க்கு யூஸ் பண்றது மூலமா எவ்வளவு பெரிய தப்ப பண்றீங்கன்னு சொல்றேன். இது மியாசகி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் உருவாக்குன ஒரு ஆர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டூடியோ ஜிபிலியோட படங்கள் எல்லாமே கைகளாலேயே வரையப்பட்டு மூவிஸா பண்ணப்படுது. இந்த 4 செகண்ட் கொண்ட இந்த சீனை உருவாக்குறதுக்கு வரையறதுக்கு அவங்களுக்கு 1.5 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இந்த கதையை கண்டுபிடிச்ச அவரே சில வருஷங்களுக்கு முன்னாடி இது ஏஐ டூல்ஸ் மூலமா ரீக்ரியேட் பண்றதெல்லாம் அந்த கலையை அவமானப்படுத்துற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டூடியோ ஜிப்லி படங்களுக்கு பின்னாடி போர் மாதிரியான விஷயங்களால உருவான ஒரு டீப்பான ட்ராமா இருக்கு. அதை நம்ம அழகியல் போட்டோஸ்க்காக அழகியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த கலையோட அடிப்படை நோக்கத்தையே செதைச்சிடுது. அதை வச்சு இந்த பாபர் மசூதியை இடிச்சதெல்லாம் ஒரு அழகியல் ஆர்ட் ஃபார்மா உருவாக்குனதெல்லாம் அபத்தத்தோட உச்சம். இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் மூலமா அதை உருவாக்கின கலைஞர்களுக்கோ இல்லாட்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ்க்கோ எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படுறது இல்லை. அதுவும் இல்லாம ஜப்பானோட கலாச்சார விஷயங்கள் சிதைக்கப்படுது. இந்த கலைஞர்களோட உழைப்பு சுரண்டல் மட்டும் இல்லாம அங்க உணர்வு சுரண்டலும் மேற்கொள்ளப்படுது. அதனாலதான் சொல்றேன், இந்த ட்ரெண்டை நம்ம மறுபடியும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மாரலி அண்ட் பொலிட்டிக்கலி ராங்.